பிரியாணி சாப்பிடணும்னு கிரேவிங்காக இருக்குது. ஆனால் சிக்கனும் மட்டனும் சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லைன்றப்ப இந்த மாதிரி குஷ்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸ்லி சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கே டவுட் வரும், இது பிரியாணியா இல்லை குஷ்காவான்னு. அந்த அளவுக்கு அட்டகாசமான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? ஒரு பிரியாணி பாத்திரம் இல்லைனா குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. நான் மேலே கிளியராக லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான காரத்தில் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து விட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா தயிர் திரிஞ்சு வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி ஆகிடும். வெங்காயம் தக்காளி இருந்த இடமே தெரியாமல் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண போகிறேன். இது நல்லா தளத்தளன்னு கொதிச்சு வர டைமில் 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிருந்து பாஸ்மதி அரிசி 1 கப் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா ஜென்டலாக அடியில் இருக்கிற சாதத்தை பொறுமையாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே பாஸ்மதி அரிசியை குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணணும். மூடி போட்டுட்டு வீணாக போன தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு மேலே ஒரு வெயிட்டும் வச்சுட்டு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் குக் பண்ணிக்கோங்க. இதே ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிரும். சூப்பர் டேஸ்டியான குஷ்கா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாய்.